இதனுடைய பரிமாணம் நிறைய நம்பிக்கையை கொடுக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் இன்னும் பல விஷயங்களிலே ஒன்று இவர்கள் மாற வேண்டும் அல்லது நாங்கள் மாற வேண்டும் என்ற எண்ணத்தையும் தோற்பிக்கிறது. நேற்றைய நிகழ்வில் பேச வேண்டியவர், குறிப்பிடப்பட வேண்டியவர் பேசவில்லை. அசம்பிளியில் சொன்னது சிப்காட்டுக்கு போயிருந்தேன், நிறைய இடங்கள் காலியாக இருக்குன்றாங்க. அப்போ வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஹரிசான்டல் ஸ்ப்ரெட்டும், வாய்ப்புகள் கம்மியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸும் கொடுத்துருக்கணும். என்னால் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு இன்னும் காலம் தேவைப்படுது இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். There is a gap between speaking and doing. பட் அதே நேரத்தில் இன்னொரு சேயிங்கும் இருக்கு. It is not enough if you are sincere. You should also appear to be sincere. கிட்டத்தட்ட சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களுக்கு அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு கண்ட்ரியை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த கண்ட்ரி ஜப்பான் உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் அதை ஸ்டடி பண்ணுங்கள், இங்கே இருக்கிற கான்சுலேட் கிட்ட பேசுங்க, அங்கே இருக்கிற அசோசியேஷன்கிட்ட பேசுங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க, டெலிகேஷனை வர வைங்க, காமிங்கன்னு. அந்த மாதிரியான முனைப்புகளை பார்க்கல. வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்துடைய தலைவர் திரு KE ரகுநாதன். வணக்கம் சார். வணக்கம் சுகீதா மேடம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கேன். தமிழ்நாடு முதலீடில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேற்று தான் 100வது நாள் விழா எடுக்கப்பட்டது. 97 நிறுவனங்கள், 1,00,000 கோடி, 1,25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு, 4 விதமான ஈவெண்ட் காட்சிப்படுத்தப்பட்டது, MOU கையெழுத்து, முடிவு பெற்ற அல்லது தொடங்கப்படுகிற தொழிற்சாலைகளின் பூமி பூஜை, ஒரு 20 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண காட்சிகள், காணொளிகள், பில்டிங் சிலவற்றை காண்பித்து இதுதான் விடுதிகள், தொழிலாளர் நல விடுதிகள் அல்லது மகளிர் நல விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டது. இவற்றையெல்லாம் பார்த்தோம். மனதிற்கு தொழில்துறை சார்பாக எந்த நிகழ்வு நடந்தாலுமே சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா, இதனால் 4 விதமான நன்மைகள் தமிழகத்திற்கு வரும். ஒன்று, தனி மனிதனுடைய வருமானம் உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும், வேலை வாய்ப்புகள். 2வது, மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் இதன் மூலமாக பெருக்கப்படக்கூடியது. 3வது, தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிகமாக இருக்கக்கூடிய தருணங்கள். 4வது, GDPயினுடைய பங்களிப்பில் தமிழகத்தினுடைய பொசிஷனிங் ரொம்ப மிக அதிகமாக உணரப்படுறது. இந்த புதிய ஆட்சி, புதிய முதல்வர், புதிய தொழில்துறை அமைச்சர் இவர்கள் வந்தபொழுது வைத்த குறி $1.5 trillion growth in 10 years அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கேள்விப்பட்டவரை முதலமைச்சர் அவ்வளவு எளிதாக குறி வைக்க மாட்டார். அப்படி குறி வைத்தால் அதை முடிக்காமல் விடமாட்டார் என்பதுதான் அவரே சொல்லிய வார்த்தைகள். இந்த தொழில் மாநாட்டிலே ஒரு புதிய முழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். V2V, விஷன் டு விக்ட்ரி அப்படின்னு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வெற்றி தமிழ்நாடு என்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ 3 Vயை பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரிபவர் ஒரு V தான், அவர் முதல்வர் விஜய் தான். இதனுடைய பரிமாணம் நிறைய நம்பிக்கையை கொடுக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் இன்னும் பல விஷயங்களிலே ஒன்று இவர்கள் மாற வேண்டும் அல்லது
நாங்கள் மாற வேண்டும் என்ற எண்ணத்தையும் தோற்பிக்கிறது. அவர்கள் எதெல்லாம் மாற வேண்டும், நீங்கள் எதெல்லாம் மாற வேண்டும், தொழில்துறை என்ன மாற்றத்திற்கு தயாராக வேண்டும்? நேற்றைய நிகழ்விலே ஒரு இன்ஃபார்மலான ஒரு செட்டப்பை பார்த்தோம். யூஸ்வலாக ஒரு சீஃப் மினிஸ்டர் அட்டென்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்னா ரொம்ப டிசிப்ளின்டு ஃபங்க்ஷனாக இருக்கும், மினிட் டு மினிட் ஃபங்க்ஷனாக இருக்கும். பேச வேண்டியவர்கள் குறிப்பிடப்பட்டவர்கள் மட்டும்தான் பேசுவார்கள். நேற்றைய நிகழ்வில் பேச வேண்டியவர் குறிப்பிடப்பட வேண்டியவர் பேசவில்லை. ஒரு இன்ஃபார்மலான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தோம். முதல்வருக்கு என்ற தனி நாற்காலி இல்லை, முதல்வருக்கு பின்னால் அவருடைய உதவியாளர்கள் இல்லை. ஒவ்வொரு முதலீட்டாளர்களிடமும் தனியாக அவர்களிடம் 2 நிமிடமாவது முதல்வர் பேசியதை பார்த்தோம். மிக அட்டென்டிவாக அவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டதை பார்த்தோம். எந்த விதமான அறிவிப்போ அல்லது முழக்கமோ அல்லது ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ முழங்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. புதிதான ஒரு பாலிசி அறிவிக்கப்படவில்லை. பட்ஜெட்டிலே குறிப்பிட்ட தொழில்துறை சம்பந்தமான ஒரு பாலிசி விரைவில் வரும் என்று சொன்னதை எதிர்பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பற்றிய குறிப்பாடுகள் இல்லை. ஒரு ஃபோட்டோ செஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் வித் அ பிளேக் ஆஃப் 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தோம். முதல் முறையாக நிகழ்வு நடந்த உடனே கைடன்ஸ் பீரோவிலிருந்து ஒரு 10 பக்க அறிக்கை வெளியிடப்பட்டது. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வருது, எங்கே வருது, எவ்வளவு முதலீடு, எவ்வளவு வேலைவாய்ப்புன்னு பார்த்தேன். சில விஷயங்கள் தொழில் முனைவோர்கள் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி இருந்து மாற்றும் பொழுது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஃபார்மலான ஒரு ஃபங்க்ஷனின் இலக்கணங்கள் அல்ல. இலக்கணத்தை மீறிய சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நாம் மாற வேண்டுமோ அப்படின்னு தோணுது. ஸ்டேஜிலிருந்து முதல்வர் உங்களுக்கு கால் வலிக்குதான்னு கேட்குறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் புதிதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது இந்த நிகழ்வுக்கு போருமான்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்ன? யாருக்காக இந்த நிகழ்ச்சி? யாருக்கு என்ன மெசேஜை சொல்ல போகிறோம் தமிழகத்திலிருந்துன்னு பார்க்குறோம். முதலீட்டாளர்கள் வேறு மாநிலத்திலே இருப்பவர்கள் அல்லது வேறு நாட்டிலே இருப்பவர்கள் இதை மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு வரும் பொழுது அந்த மாநிலத்தை பற்றிய புரிதலுக்காகவும் அந்த மாநிலத்தை ஆள்பவர்களுடைய குறிக்கோளை பார்த்து அவர்களது விஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சிங்காரமான்னு பார்ப்பாங்க. முதல் முறையாக ஒரு எம்எஸ்எம்இ துறை சார்ந்த அமைச்சர் இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஃபங்க்ஷனில் எங்கேயும் இல்லை. முதல் முறையாக ஒரு எம்ஓவில் 120 கோடி முதலீடு செலுத்துகிறவங்களும் 15,000 கோடி முதலீடுகள் கொடுப்பதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போடுவர்களும் ஒரே பிளாட்ஃபார்மில் வைத்து பார்க்கிறோம். மேடையில் இருந்த 2 பெரும் ஆளுமைகள், தொழில்துறையை சார்ந்தவர்கள், ஹிந்துஜா அவர்களும் சுசித்ரா இல்லா அவர்களும் ஒரு வார்த்தையும் பேசாமல் முழுவதும் இருந்து அமர்ந்து சென்று விடுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் பேசுவது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க அதுதான் வரீங்க, முதலமைச்சரும் பேசல. முதலமைச்சர் பேசுறதுடைய இம்பேக்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குற நம்பிக்கை. இன்வெஸ்டர்ஸ் இங்கே வரும்போது ஒரு புது கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வர்ற இடம், இந்த ரெண்டும் தானே அதோட ரோடு மேப்பாக இருந்திருக்கும் அடுத்த 5 வருடத்துக்கு. 3 விஷயங்கள் கண்டிப்பாக முதல்வர் இந்த தருணத்தில் சொல்லியிருக்கணும். 1, ஏற்கனவே செய்த ஒப்பந்தங்கள், அரசினால் கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் எங்களது ஆட்சியிலும் கண்டிப்பாக தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் கண்டினியூட்டிக்காக. 2வது, இவர்களது ஆட்சி காலத்திலே இவர்களது குறி என்ன,
எந்த துறையை இவர்கள் மேம்படுத்த விரும்புகிறார்கள்? குறிப்பாக இப்போ தமிழகத்திலே எக்ஸ்போர்ட் சார்ந்த நிறுவனங்கள் அதிகம். கடந்த 2 வருடங்களாக போரினாலோ அல்லது அமெரிக்கன் டேரிஃபினாலோ பாதிப்பு அடைந்தவர்கள் அதிகம். புதிதான டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அண்மையிலே மத்திய அரசு யூகேவோட சேர்ந்து ஒரு ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. வரலாறு காணாத அறிவிப்புன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 60,000 கோடி எக்ஸ்போர்ட் டு யூகே வித்தவுட் டியூட்டி பண்ண போகிறதா சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த அமைப்பும் போது முதல்வர் ஒரு பொருளாதார சிறப்பு மண்டலத்தை அறிவிப்பார். இந்தியா யூகே எஃப்டிஏ சார்ந்த பொருளாதார மண்டலம். யூகேவுக்கு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்தில் வந்து பொருளை தயாரித்து எக்ஸ்போர்ட் செய்யலாம். 60,000 கோடி இலக்கில் 30% தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி ஆகணும் அப்படின்னு ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்துவார், அல்லது ஒரு கஸ்டர் டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்துவார், பிளக் அண்ட் பிளே டைப்பை ஏற்படுத்துவார். தமிழகத்திலே லேண்ட் பேங்க் இண்டஸ்ட்ரிக்காக இருப்பது ரொம்ப சிறியது. அந்த லேண்டிலிருந்து தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் கொடுப்பதையும் யோசித்து உடனடி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு 200 ஏக்கரை கொடுத்துட்டோம்னா, அந்த 200 ஏக்கரில் 2 ஏக்கருக்கு அவங்க பில்டிங் கட்டி அதில் மட்டும்தான் வேலையாட்கள் வேலை செய்ய போகிறாங்கன்னா சரிப்படாது. மீதி இடம் லாக் ஆயிரும். செல்வி கீர்த்தனா அவர்கள் அசம்பிளியில் சொன்னது, சிப்காட்டுக்கு போயிருந்தேன், நிறைய இடங்கள் காலியாக இருக்குன்றாங்க. அப்போ வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஹரிசான்டல் ஸ்ப்ரெட்டும், வாய்ப்புகள் கம்மியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸும் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் அறிவிப்புகள், பாலிசி கைட்லைன்ஸ் வந்திருக்கணும் ஒவ்வொரு செக்டர் துறை சார்ந்து. கடந்த 5 வருடங்களிலே கையெழுத்து போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களினுடைய நிலை என்ன? எப்படி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வெள்ளை அறிக்கை ஆன் ஃபைனான்ஸ் கொடுத்தாரோ, ஒரு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் எலக்ட்ரிசிட்டியை சார்ந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாரோ, அதை போல தொழில்துறை அமைச்சர் தொழில் சார்ந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்துருக்கலாம். அந்த வெள்ளை அறிக்கை அதே டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதை ஒரு மெக்கன்சி போன்ற, கிரைசில் போன்ற நிறுவனங்கள் கிட்ட கொடுத்து நேர்மையான ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்க. கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு கையெழுத்து போட்டோம், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அடுத்த 3 மாதங்கள் எவ்வளோ வேலை வாய்ப்பு, 6 மாதங்களில் எவ்வளோ வேலை வாய்ப்பு, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆந்திராவுக்கு ஏன் போகிறாங்க இங்கே வரேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். எதனால் அவங்க போகிறாங்கன்னு பார்த்து எங்களுக்கு ஒரு சப்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அந்த சப்மிஷனை நேற்றைய நிகழ்வில் செல்வி கீர்த்தனா அவர்கள் படித்திருக்க வேண்டும். நாங்கள் வந்த உடனே ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியை, கிரெடிபிள் ஏஜென்சி கிட்ட கொடுத்தோம். இதை மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அவர் சொன்னது எங்களுக்கு 2 வார்த்தை தான், தொழில் வளம் பெருக வேண்டும், மக்களின் நலன் அதிகப்படுத்தப்பட வேண்டும், என்ன உணா செய்யுங்க அதுக்குன்னு சொன்னார். நாங்கள் இந்த கொள்கைகளை அனௌன்ஸ் பண்ணுறோம். இனிமேல் நீங்கள் 21 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் வரலைன்னா டீம்டு அப்ரூவல்னு எடுத்துக்கலாம், அல்லது இந்த ஏஐ சார்ந்த தொழில்நுட்பத்தோடு நாங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், 3I அப்படின்னு புது இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இவர்களை ஒருங்கிணைக்கும் பணியை நாங்கள் இனிமேல் செய்ய போகிறோம். தமிழகத்திலே உயர் படிப்பு படிப்பவர்கள் அதிகம். கிட்டத்தட்ட 600 கல்லூரிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 65,000 டாக்டரேட் படித்த தொழில் வல்லுநர்கள் அல்லது ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் இன்னோவேஷன் சென்டர், இன்குபேஷன் சென்டர் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸை நாங்கள் இது கூட ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ், ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஏதாவது ஒரு அஷூரன்ஸ், ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சியை பற்றி நேற்றைய நிகழ்வில் ஒன்று தொழில்துறை அமைச்சர் பேசியிருக்கணும், அல்லது மாண்புமிகு முதல்வர் பேசியிருக்க வேண்டும், அல்லது அமர்ந்திருந்த செக்ரட்டரிஸாவது பேசியிருக்கணும். இது கொஞ்சம்
நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கோ, இவர்கள் செயலில் காமிப்பார்களோ அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து எப்படின்னு பார்க்கணும். பெரிய அளவில் பேசு பொருளா இல்லது முன்வைக்கப்பட்ட பிரதான அரசு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது 3 மாதத்தில் 1,00,000 கோடி முதலீடு அப்படிங்கிறதும், நேற்றைய ஒரு நாளில் கிட்டத்தட்ட 67,000 கோடிக்கு மேலே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டேட்டா, இந்த ஃபிகர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குதா இல்லையா? எனக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பேரில் எப்பொழுதுமே நம்பிக்கை வைக்க மாட்டேன். இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். யாரையுமே கட்டுப்படுத்தாது, கேள்வி கேட்க முடியாது, ஏன் தரல நீன்னு கேட்க முடியாது. ஒரு நிறுவனம் 3,000 கோடி ரெவென்யூ ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்க, இங்கேயே இருக்கக்கூடிய நிறுவனம், அவங்களுடைய ஆண்டு வருமானத்தில் குறைந்தது 10% மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ 3,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற நிறுவனம் 300 கோடி ஆண்டு, அடுத்த 5 ஆண்டு 1,500 கோடி. இப்போ அவங்க இன்னைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் 2,000 கோடி முதலீடு செய்ய போகிறோம்னு. உண்மைதானே? ஆனால் இதனால் உங்களுக்கு அடிஷ்னல் வேலை வாய்ப்பு வரப்போகுதா? இதனால் அடிஷ்னலாக ரெவென்யூ ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுதா? இதற்கு அவர்கள் செய்யும் செலவுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ இது வெறும் காட்சி தானே. இது ரெகுலராக நடக்கக்கூடியது. எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், இங்கே தயாரிக்கிற பொருட்கள் இங்கேயே வாங்கப்படும் பொழுது மொத்த டேக்ஸும் தமிழகத்திற்கே வரும். ஸோ நம்ம பொருளாதாரத்தை, தமிழகத்தினுடைய பொருளாதார தலைவிதியை நுகர்வோர் சார்ந்த மாநிலமாக, கன்சம்ஷன் பேஸ்ட் எக்கானமியாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்னா உற்பத்தி சார்ந்த மாநிலமாக இருக்கும் எக்கானமி. இங்கே தயாரிக்கிறாங்க, இங்கிருந்து அவங்க ஆந்திராவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்க, விற்கிறாங்க அப்படின்னா பாதி தான் டேக்ஸ் நமக்கு, சிஜிஎஸ்டி போயிடும். இதே இங்கே தயாரிக்கிறது அல்லது எங்கே தயாரிக்கிறதா இருந்தாலும் இந்த மாநிலத்தில் வந்து விற்றாங்கன்னா நமக்கு வரும்படி வரும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்சஸை இந்த பட்ஜெட்லேயும் நான் பார்க்கல. தொழில்துறை சார்ந்த மானிய கோரிக்கை விவாதங்களும் இல்லை. ஒரு தொழில்துறை என்பது அது எப்படி சார் தொழில்துறை சார்ந்த மானிய கோரிக்கை? நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க உங்களோட போஸ்ட்டில் கூட. அதுவும் அவங்களோட அஃபிஷியலான அவங்களுடைய அந்த ப்ரோட்டோக்காலில் என்னென்ன அடுத்தடுத்து பண்ண போகிறாங்க மானிய கோரிக்கை லிஸ்டிங்கே ஆகாமல் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எப்படி அது ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னால் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு இன்னும் காலம் தேவைப்படுது இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். There is a gap between speaking and doing. பட் அதே நேரத்தில் இன்னொரு சேயிங்கும் இருக்கு. இட் இஸ் நாட் இனஃப் இஃப் யூ ஆர் சின்சியர், யூ ஷுட் ஆல்சோ அப்பியர் டு பி சின்சியர். அப்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸை பார்க்குறேன். ஒரு நாட்டினுடைய இளைஞர்களுடைய தலைவிதியை நிர்வகிக்கக்கூடிய தொழில்துறையோ எம்ப்ளாய்மெண்ட்டையோ எம்எஸ்எம்இயோ பற்றிய ஒரு அசம்பிளியில் அதற்குன்னு நேரம் ஒதுக்கப்படவில்லை அப்படின்றது புரிவதற்கு கஷ்டமாக இருக்கு. ஒரு வருத்தத்தில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் தான் அது. ஒரு தேசிய தலைவராக நாங்கள் பல மாநிலங்களுக்கு போகிறோம். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் மீட்டிங்காக இருந்தாலும் அவரே உட்காந்து மீட்டிங் எடுக்கிறத பார்க்குறோம், அவர் பேசுகிறத பார்க்குறோம். என்ன சொல்கிறார்? நான் மேலே உட்காந்துருந்தேன், பக்கத்தில் இருக்கவர்கிட்ட பேசின பொழுது ஏன் இங்கே வரலன்னு கேட்டேன், எங்ககிட்ட காஃபி சாப்பிட வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நான் அவரை இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆந்திராவுக்கு கொண்டு வந்துட்டேன்றார். நேற்றைய நிகழ்வில் என்னை பொறுத்தவரை முதல்வர்களுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் உட்காந்துருக்கணும். அப்போ தான் அவர் இந்துஜா சார்கிட்ட கேட்கலாம், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஈலாக்கிட்ட நம்ம சிஏஏயும் நம்ம கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஏதாவது பாலிசியை டைரக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கலாம். இன்றைக்கு அதே சிஏஐ ஆந்திர மாநிலத்திலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கிருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு கோயம்புத்தூரில் நிகழ்வு நடத்துகிறத பார்க்குறோம். இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியல. நேற்றைய நிகழ்வில்
தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் ஆளுமைகளை பார்க்கல. அது முருகப்பா குரூப்பாக இருக்கலாம், டிவிஎஸ் குரூப்பாக இருக்கலாம், எவ்வளவோ ஆளுமைகள் தமிழகத்தில் இருக்காங்க, அவங்கள பார்க்கல. தொழில்துறை சார்ந்த அசோசியேஷன் பீப்புளை பார்க்கல. 97 கம்பெனி, ஒரு கம்பெனிக்கு 10 பேர் அப்படின்னா 970 பேர் அலவுட். 20 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர், அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தர், 40 ப்ளஸ் அந்த 20 பேர்னுடைய வீட்டிலிருந்து வந்திருக்கிறவங்க சிஎம்ஐ பார்க்கறதுக்கு. அப்போது 100 பேர் முடிஞ்சு போயிடுச்சு. இதை தவிர கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர், மினிஸ்டர்ஸ், மீதி பேர், அவங்க ஒரு 50 பேர் முடிஞ்சு போயிடுது. ஹால் ஃபுல். வேர் இஸ் த இன்வெஸ்டர்? வேர் இஸ் த மெசேஜ் கேரியிங் பீப்புள்? வேர் இஸ் த ஃபாரின் டெலிகேஷன்? இதற்கு முன்பு இதை மாதிரி நடத்தும் பொழுது 6 மாதம் பிளானிங் இருக்கும். கிட்டத்தட்ட சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களுக்கு அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு கண்ட்ரியை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த கண்ட்ரி ஜப்பான் உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் அதை ஸ்டடி பண்ணுங்கள், இங்கே இருக்கிற கான்சுலேட் கிட்ட பேசுங்க, அங்கே இருக்கிற அசோசியேஷன்கிட்ட பேசுங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணுங்கள், டெலிகேஷனை வர வைங்க, காமிங்கன்னு. அந்த மாதிரியான முனைப்புகளை பார்க்கல. எனக்கு அந்த இடத்துல தான் 2015லேருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தான் முதல்ல உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு போடுறாங்க. அதன் பிறகு முதலமைச்சராக எடப்பாடி இருந்த காலகட்டத்திலையும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது. முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் அவருடைய காலத்திலையும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது. இது தமிழ்நாட்டுக்கே ஒரு டைம்லைன் ஹிஸ்ட்ரி இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த ஒரு ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் குஜராத்தில் பிஎம்ஏ 3 நாள் குஜராத்தில் உட்காந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணுறாரு. யூபியில் இக்னைட்ஸ் யூபின்னு அவங்க அங்கேயும் சிஎம் பிஎம் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. ஸோ ஆந்திராவில் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு சன்ரைஸ் ஸ்டேட் இப்ப ரீசெண்டா நடத்துனாங்க, லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரிசா. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இவ்வளவு இருக்குல்லங்கல்ல சார். நம்ம தமிழ்நாடு மாடலையும் எடுத்துக்கல, இல்ல மற்ற மாடல்களையாவது எடுத்திருந்திருக்கலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் இதை நல்லா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. இந்த வாய்ப்பை இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கலாம்ன்றது தான் எனக்கு தோணுது. மொத்த ஈவெண்ட்டினுடைய அப்ஜெக்டிவ் சிஎம்ஐ ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இருந்த மாதிரியான ஒரு காட்சி. ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் தன்னுடைய உழைப்பை தன்னுடைய சிஎம்முக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இது போறாது. இது இல்லை. முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது கண்டிப்பாக வேற. அதில் வரக்கூடிய முதலீட்டு கொடுக்குறவங்க சேஃப்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க, growth ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க, நாட் ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை பார்க்கும் பொழுது ஹவு ஈஸி டு அப்ரோச் சீஃப் மினிஸ்டர் ஆர் மினிஸ்டர், அவங்களால நம்ம சொல்கிற சப்ஜெக்டை எவ்வளவு எளிதாக உள்வாங்க முடியுது. ஏன்னா விஷனரி திங்கிங் இருக்கும். இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகிதா, இட் cannot be explained in words. இதை உணர தான் முடியும். ஒரு சிப்பை பார்த்து அந்த சிப்பிலிருந்து எவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வருது, மைக்ரோ சிப்னா என்ன, செமிஃபேப்னா என்ன, கிறிஸ்டல் க்ரோத்துனா என்னன்றத ஒரு இது பண்ணணும். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சீஃப் மினிஸ்டர் 2 இடத்துக்கு போனார். ஒன்று செயின்ட் கோபைன் போனார், இன்னொன்று டைம்லர் போனார். He spent an adequate time there to learn what the industry functions. He test drove the vehicle from it. It boosts up the confidence of the people. நாங்கள் எதிர்பார்த்தது அதனுடைய முத்தாய்ப்பாக இந்த நிகழ்வு இருக்குன்னு பார்த்தோம். பட் ஒரு சைலண்ட் ஆக்ஷன் ஓரியன்டாக இருந்த நிகழ்வு இது. ஒரு இன்டென்ட் இல்லை, கண்டென்ட்டும் இல்லை. நான் குறை சொல்கிறதாக எடுத்துக்க வேண்டாம். ஆக்சுவலாக நான் செல்வி கீர்த்தனாவை பாராட்டியிருந்தேன். ஒரு யங் ஏஜ், இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்விம்மிங் பூலை சுற்றியே எப்படா இறங்குறதுன்னு பார்க்காம தைரியமாக நீரில் குதிச்சிட்டிங்க.
இப்போ வாழ்வா சாவான்ற நிலை நிச்சயமாக வாழ்ந்து காமிப்பீங்க. நீங்கள் வாழ்ந்தால் தமிழகம் வாழும். ஏன்னா நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சரகம் தொழில்துறை அமைச்சரகம். எம்எஸ்எம்இ மினிஸ்டர் இன்னும் வெளிச்சத்திற்கே வரல. எம்எஸ்எம்இ மாதிரியே தான் இருக்கார். எப்படி சிறு குறு தொழில்கள் இருட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் 3 மாதங்களாகியும் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் இன்னும் வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கிறார். இன்னும் அவர்கிட்ட இருந்து நம்ம எதுவும் ஸ்டேட்மெண்ட் பார்க்கல. நம்ம இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த அறிவிப்புகளும் பார்க்கல. இன்னும் அவர் அசெம்பிளியில் பேச்சு கூட கேட்கல. ஒரு பட்ஜெட்டை பற்றிய அவரது கருத்துகளும் தெரியல. எத்தனை தொழில்துறைகள் கோயம்புத்தூரிலோ அல்லது திருப்பூரிலோ அல்லது ராணிப்பேட்டிலையோ ஆம்பூர்லேயோ மதுரையிலோ தூத்துக்குடியிலோ தவித்து கொண்டிருக்கின்றன பார்க்கணும். எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய நிலையான கட்டணத்தை நாங்கள் ரத்து செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க, நடக்கலை. காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தமிழகத்தில் அதிகமாயிருச்சு மீதி மாநிலங்களை பார்க்கும் பொழுது. அப்போ லாபமற்ற தொழிலை நடத்துறதுக்கு பதிலாக எங்கே லாபம் கிடைக்குமோ அங்கே புலம்பெயர்ந்த தொழில் முனைவோர்கள் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டாக சொல்கிறேன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் மீதி இடங்களை பார்க்குறேன். இன்றைக்கு நீங்கள் யூபிக்கு போய் பாருங்கள், எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்னைக்கு ஏஐ நகரத்திற்கு 1000 ஏக்கர் கொடுப்பதாக பேசுகிறோம். ஏஐன்றது ஒரு பொருள் அல்ல, ஒரு ப்ராடக்ட் அல்ல, ஒரு செக்டர் அல்ல. ஏஐ இஸ் அ டூல். போல் வால்ட் மாதிரி அந்த போலை ஒழுங்காக பிடிச்சோம்னா அதிக உயரத்தை ஜம்ப் பண்ணலாம். போலை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு சொல்லித்தரல. நம்ம அந்த ஏஐயை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்கிறோம். அது இண்டஸ்ட்ரியை சார்ந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஏஐ இருக்கும், அதை பொறுத்தது. அதற்கு எதற்கு 1000 ஏக்கர்னு யோசிக்கிறோம். கட்டமைப்பை எதில் செலவு பண்ணுறோன்னு யோசிக்கிறோம். மிகப்பெரிய ஏபியினுடைய ஏஐ சென்டரு 200 ஏக்கர் தான். குஜராத்தில் இருக்கிற ஏஐ சிட்டி 160 ஏக்கர். யூபியில் வந்திருக்கிறது, நொய்டாவில் வந்திருக்கிறது, கர்காவில் வந்திருக்கிறது எல்லாமே 60 ஏக்கர் 100 ஏக்கர் தான். அப்போ 1000 ஏக்கர் எதற்கு என்ற கேள்வியை பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டிய தருணம் இது. வேலையற்றவர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க. இளைஞர்களுடைய இன்செக்யூர்ட் ஃபீலிங்கை பார்க்குறோம். அதனால தான் போதை அதிகமாயிருச்சு, கொலைகள் அதிகமாயிருச்சு, எவ்வளவோ க்ரைம் ரேட் அதிகமானதை பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஏஐ. கொத்து கொத்தாக ஒவ்வொரு செக்டோரியலில் அது எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏஐ வந்ததுக்கப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ 10,000 பேர் வேலை இழப்பு ஒரே நாளில் ஒரு கம்பெனியில். இதெல்லாம் பார்க்குறோம். மேனுஃபேக்சரிங்கில் ரொபாட்டிக்ஸ் வருது, ஆட்டோமேஷன் வருது, அதனால் லேபர் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம வேலை கொடுக்கும் துறையை இன்றைக்கு வளர்ப்பதற்கு பதிலாக வேலையை எடுக்கும் துறையில் நம்ம ஃபோக்கஸை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த நேரத்திலே எதை செய்வது என்பதை ஆழ்ந்து யோசித்து செய்ய வேண்டும்.